குமரனுக்கு, மகேஸ்வரி மைந்தனுக்கு, வேல்கொண்ட முருகனுக்கு அரோகரா. இந்த மாரியப்ப பகுதியில் மிகவும் சிறப்பு பேரும் புகழ் பெற்று விளங்கி வரும் ஸ்டேட் லைன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் சார்பாக இந்த எல்லா வருடமும் சிறப்பான முறையில் இந்த ஆடி கார்த்திகை திருவிழானது இந்த மாரியப்ப பகுதியில் மிகவும் சிறப்பாக இந்த ஸ்டேட் லைன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இவ்வாண்டும் அதே போல தாய்மார்களின் பால் குடமானது இப்போது துவங்க இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இது 1828ஆம் ஆண்டு 130 ஆண்டுக்கு மேல பழமையான கோவில் இது. இந்த கோயில வந்துட்டு நம்மளுக்கு முன்னோர்கள் திரு சின்னப்பா சாமியார், மாணிக்க சாமியார், பழனி சாமியார் மற்றும் கேசவ சாமியார், முருகானந்த சாமியார் போன்ற பல பெரியவர்கள் இது 3வது தலைமுறையாக இந்த கோயில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கடைசியாக இந்த கோவில வந்துட்டு நம்முடைய தங்கவயல் விநாயகா இன்ஸ்டியூட் நிறுவனர் திரு சரவணவேல் அவர்களின் முயற்சினால இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு இப்போது 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து போகிறவர்களுக்கு எல்லா விதமான வேண்டுதலும் நிறைவேற்றி வருவதாக, கடவுளின் ஆசி கிடைப்பதாக அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலின் சிறப்பை எடுத்து கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய வெற்றிகரமான விஷயங்கள் இருக்கிறது. அது இப்போது காலம் போதாது, நேரமும் குறைவாக இருப்பதால் இந்த ஆலயத்தின் சிறப்பை உங்களை போன்ற மீடியாக்களை வர வச்சு சிறப்பான முறையில் தெளிவுபடுத்துகிறோம் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்டேட் லைன் ஆலய கமிட்டியார்கள் திரு முனுசாமி, திரு ஆனந்தகுமார் ஆர்கனைசர், அருண்கிரி சிறப்பு விருந்தினர் மற்றும் திரு நாகராஜ், புண்ணியமூர்த்தி போன்ற இந்த ஆலய அங்கத்தினர்கள் சார்பாக இந்த கோயிலானது இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போது மகளிர் மன்றத்தின் சார்பாக இந்த ஆலய அர்ச்சகர் திருமதி பூமணி அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பு ஆற்றுவார்கள். இதில் வந்து 1888 கட்டினாங்க, வெள்ளக்கார் கட்டி கொடுத்த கோயில் இது. உங்க பிள்ளைத்தின வரப்போ சாமி கும்பிட்றதுக்கோசரம் ஒரு குளம் கட்டி கொடுத்துட்டு ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க. நம்மளுக்கு வெள்ளக்காரன் கட்டினது பிரிட்டிஷர். அப்போது நாங்கள் இது வரைக்கும் நடத்திட்டு வந்துருக்கிறோம். அந்த கோயில் இதில் கிருத்திகை நடத்துகிறோம், அன்னதானம் படுக்கிறோம், தேர் இருக்குது. மாதம் கார்த்திகை பண்ணுறோம். நாங்கள் மார்கழி மாதம் 30 நாள் பண்ணுறோம், கார்த்திகை இது சஷ்டி பண்ணுறோம், விசேஷம் எல்லா பண்ணுறோம். நாங்கள் இவங்க பேசுவாங்க. ஆலயம் மிக சிறந்த ஆலயமாக வருகிறது. இந்த ஆலயத்தில் திருமணம் நடக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் கோயில் அது. ஃபர்ஸ்ட்
மாரிக்குப்பம் பகுதியில ஸ்டேட் லைன்ல தான் அது உருவானது 1927ல. அதுல இருந்து சாமியார்கள் முருகானந்த சாமியார் இருந்தாரு, கேசவானந்த சாமியார் இருந்தாரு, அர்ஜுன சாமி இருந்தாரு, பழனிசாமி இருந்தாரு, கடைசியா சின்னப்பா சாமியார் இருந்தாரு. அதன் பிறகு இப்போ ஆனந்தா சாமியார் இருக்கிறாரு, கருணாசாமி இருக்கிறாரு, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி 150 கல்யாணம் ஆகி 150க்கு மேல் யாரு நோய் நொடி வந்தாலும் அந்த முருகப்பெருமான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாய் கொடுக்கிறாரு. எல்லாம் வேண்டின்னு போறாங்க. எல்லாம் அவங்களுக்கு மேரேஜ் போறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் நடக்குதுங்க. அதே ஒரு வருஷத்துல குழந்தைங்களும் நல்லா ஆகுதுங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தோம் நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமா. மாரிக்குப்பம் பகுதியில சிவசுப்பிரமணிய தேவாலயம் உருவாகி 1928ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த கோவில் பல நன்மைகள் எல்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. இன்றும் அது புதுப்பித்து கொண்டு இப்பொழுது நல்லபடி எந்த வேண்டுதலும் யாரு வேண்டினாலும் நல்லது நடக்கின்றது என்று நம்பி எல்லோரும் வருகிறார்கள். அந்த கோவிலில் மாதந்தோறும் மாத கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மேலாக இந்த கோவில் உருவெடுத்து கொண்டு இருப்பதை எல்லோரும் வருவார்கள். இன்று ஆடி கிருத்திகை முன்னிட்டு பால்குடம் காவடி எல்லாம் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தொடர்ந்து 2 மணி அளவில் தேர் வீதி உலா வர இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அன்னதானம் எல்லாம் வழங்குகிறார்கள். எல்லாம் வந்து கலந்து கொண்டு முருகன் பெற்று செல்ல முன் வந்திருக்கிறார்கள். ஆலயத்தின் சார்பை எல்லாருக்கும் நன்றி தன்னை உருவாக்கி கொள்கிறோம். இதுல வந்து நாங்க சேட்டில் எனக்கு அடிக்கடிக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த விநாயகர் இன்ஸ்டியூட்டுக்கார் இருந்தார் பாருங்க, அவர் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சதுமே டெய்லி ஈவினிங் ஆனால் பூஜை இருக்குங்க. அந்த பூஜைக்கு 48 நாளுங்க நாங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணாத கண்டினியூவாக போயிருந்தோம். அப்போ எங்கள் பையனுக்கு வந்து வேலை இல்லாத இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வேண்டிக்கின இது அந்த முருகன் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் பையனுக்கு சிஆர்பிஎஃப்ல வேலை கிடைச்சிதுங்க. அதனுடைய இது காப்பி எடுத்துட்டு வந்து அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு அவருக்கு வந்து 10 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்குதுங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி நிறைய பேர் அங்க வேண்டிக்கின்னு நல்லது நடக்க நாங்க வேண்டுவோம். இந்த நம்ம மாரிக்குப்பம் சுப்பிரமணியார் கோவில் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு 30 வருஷமா எனக்கு அந்த கோயிலை பத்தி நல்லா சின்ன குழந்தையில இருந்து போயின்னு இருக்கிறேன். அந்த கோயிலுடைய ஹிஸ்டரி என்னன்னா, மாரிக்குப்பத்திலேயே ஒரு ரிஜிஸ்டர்ட் கோவில் அது. அந்த கோவில்ல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ரிஜிஸ்டர்னா வெளியே போனோம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்கேயே அந்த வசதி அப்பவே பண்ணி வச்சு அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. பழைய காலத்து பெரியவங்க எல்லாம் வந்து அந்த கோவில்ல இருந்து நம்ம ஊருக்காக பூஜை பண்ணி நல்ல ஒரு வழியில இட்டுன்னு போவாங்க. அந்த கோவிலுக்கு போனாலுமே சாப்பாடு எப்பவுமே மாசம் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அந்த ஏரியா அந்த கோவில்னால எல்லாருக்கும் நல்ல உதவி. நான் வந்து ஸ்டேட் லைன்ல வந்து சின்ன குழந்தையில இருந்து நான் பழக்கங்க. நான் இப்போ சலாப் லைன்ல, ஆனா எங்க மாமனார் காலத்துல இருந்து மாமியார் காலத்துல இருந்து எல்லாரும் ஸ்டேட் லைன்லயே வாழ்ந்துங்க. ஆனா இன்னைக்கும் நாங்க நினைச்ச எல்லாமே நடக்குதுங்க. எங்களுக்கு கடவுள் தான் வழி. எங்க அப்பா அம்மான்றதோட முதல்ல நாங்க வணங்குற கடவுள் தான். நானும் எவ்வளோ வேண்டி இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா காரியமும் நடந்துக்குது. எவ்வளோ கஷ்டத்தையும் எங்களுக்கு கடவுள் கை கொடுக்கல. ஒரு வருஷம் எங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் காலேஜ்ல, பெரிய பொண்ணுக்கு. அவங்க நல்லா படிக்குவாங்க, பட் படித்தாலும் பசங்க எக்ஸாம் பண்ணும்போது நோட் புக்ஸ் திருடிடுவாங்க, ஃபைல் திருடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய டார்ச்சர். அதுவும் மீறி என் குழந்தை கடவுள்கிட்ட வேண்டின்னு காலேஜில் ஃபஸ்ட்டு டாப்பராக வந்துச்சுங்க. செகண்ட் பிஎஸ்சியில் இப்போ அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங்கு ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க.
இன்னும் இப்போ இன்னொரு பொண்ணு அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் படிச்சுன்னு இருந்துச்சு. அவங்கள வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வேண்டின்னு செகண்ட் பிஎஸ்சி நல்ல மாதிரி பாஸ் ஆகிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நிறைய கல்யாணங்கள் ஆயிடுக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலியும் இது கலப்பு திருமணம் நடந்திருக்குது. அவங்க ரொம்ப நல்லா வாழறாங்க. இன்னைக்கும் எங்களுக்கு கடவுளை எல்லாருமே நினச்சி நாங்கள் கடவுளை இருக்கோம். எங்களுக்கு எல்லாரோட சக்தியை கடவுள் கொடுத்துக்கிறாரு. எது இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு கடவுள்.
கோயில் ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் இன்று வெகு விமரிசையாக ஆடி திருநாளை கரகம் எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். அதே போன்று 100 ஆண்டுகளாக அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவாலயமானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பம் மைனிங் அதிகாரிகளாலே கட்டப்பட்ட முதல் கோயிலானது ஏறக்குறைய 1925 துவங்கினாலும் நாங்கள் ஐதீக முறைப்படி 1928 இது ஸ்தாபிக்கப்பட்டதாக முன்னோர்கள் குறிப்பேடுகள் கூறுகின்றன. இந்த சிவசுப்பிரமணிய தேவாலயமானது 100 வருடம் மாரிக்குப்பம் பகுதியிலே சேட்லைன் பகுதியிலே உருவாகி பல பக்தர்கள் இந்த கோவிலிலே உருவெடுத்து பல நன்மைகளை பெற்ற வரலாறுகள் பல உண்டு. அதுபோன்று இன்றான ஆடி கிருத்திகை முன்னிட்டு வெகு விமரிசையாக நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம். இப்பொழுது ஏறக்குறைய பக்தர்கள் எல்லாம் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால் குடம் ஏந்தி கரகம் எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கோயிலினுடைய அங்கத்தினர்கள் சேர்ந்து இது முன்னேற்பாடு நடத்தி வருகின்றோம். இந்த கோவிலானது மாரிக்குப்பம் பகுதியிலே முதல் சிவசுப்பிரமணிய தேவாலயமாக உருவெடுக்கப்பட்டது. இங்கிருந்து தான் காவடியானது மாரிக்குப்பம் பகுதியில் இருந்தே புறப்பட்டு செல்லுகின்ற வழக்கமாக பல ஆண்டுகள் இருந்தது. 1962 பின்னாலே சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணங்களாலே பிரிக்கப்பட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த காவடியானது தென்பகுதியிலே சிய வட்டத்திற்கு மாற்றப்பட்டு இன்று வரையிலும் அது அரங்கேறி வருகிறது. இருப்பினும் நாங்கள் இதை தொடர்ந்து இந்த கோவிலிலே காவடி எடுக்கின்ற வழக்கமாக பல வருடம் நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு பக்தர்கள் மனமு வந்து முருகனுடைய அருள் பெற்று செல்லுகின்ற வாடிக்கையானது பல வருடங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இந்த முருக பக்தனை வணங்கும் போது தமிழிலேயே அபிஷேகம் செய்கின்ற ஒரு வழக்கத்தையும் கடைபிடித்து வருகிறோம். அதற்கு முன்னதாக சுவாமி அவர்கள் சான்ஸ்கிரிட்ல என்ன இருக்கோ அதை சொல்லி அதை தமிழாக்கம் செய்கின்ற வழக்கம் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுவாமி அவர்களுக்கு என்றென்றும் எங்களுடைய பக்தர்கள், அங்கத்தினர்கள், தலைவர்கள், தர்மகர்த்தாக்கள் என்றுமே இவருக்கு ஆதரவு உண்டு. அதே போன்று முருகனுடைய அடிச்சுவடுகள் என்னென்ன இருக்கிறதோ, எப்படியெல்லாம் மந்திரங்கள் நாங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பக்தர்கள் இங்கு வருகின்ற அனைவரும் மன நிம்மதியோடு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இந்த நூற்றாண்டை முன்னிட்டு அடுத்து நாங்கள் இங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுகின்ற ஒரு முடிவில் இருக்கின்றோம். அதற்கு ஏறக்குறைய பக்தர்கள் முன்பு வந்து வருவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கோலார் தங்கவயலில் இருக்கிற கோவில்களில் இந்த ஒரு கோவில் மட்டும்தான் 1928 கல்யாணம் செய்து வைக்கிற, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வைக்கிற முறையும் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பல திருமணங்கள் இங்க நாங்க நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். நிறைய பக்தர்கள் வந்து இங்க மண்டபம் கட்டிவிட்டால் நாங்கள் இங்கேயே ரிசப்ஷன் இதையெல்லாம் செய்து கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றபடியால் இதை பக்தர்கள், தலைவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த வருடம் நாங்கள் இந்த பக்கத்திலே உள்ள இடத்திலேயே திருமண மண்டபம் கட்டி மக்களுக்கு நன்மை செய்கின்ற வழியும் திருமுருகன் அருள் பெற்று பல்லாண்டும் மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அருட்பணியை தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். அதற்காக பக்த கோடிகள் அனைவரும் மனமு வந்து செய்கின்ற உதவிகள், ஒத்துழைப்புகள் அனைத்திற்கும் சிவசுப்பிரமணிய தேவாலயம் குழுவினர், தலைவர்கள் எல்லோருடைய அங்கத்தினர்களுடைய வாழ்த்துகளோடு நடைபெறும்.
என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பக்தர்கள் மனமுவந்து வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வதும் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக மாரிக்குப்பம் பகுதியிலே இது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்டேட் லைன் பகுதியிலே நிறைய மக்கள் கூட்டமாக இருந்த ஒரு காலகட்டங்களில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த அந்த பூஜை எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த சிவசுப்பிரமணிய தேவாலயமானது என்னுடைய பெரியப்பாவான சின்னப்பா சாமியார் அவர்கள் அதிக பக்தியோடும் அதிக நல் ஒழுக்கத்தோடும் பக்தனுக்கு என்ன செய்ய வேண்டும், கடவுள் ஆராதனைகளை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற முறைப்படி பல ஆண்டுகள் நடத்தி வந்ததே இந்த மாரிக்குப்பம் பகுதி மக்கள் அறிவார்கள். அதற்கு முன்னராக இருந்த அர்ஜுனன் சுவாமி அவர்கள், முனிசாமி அவர்கள், இவர்களெல்லாம் மூதாதையர்கள். ஆங்கிலேயர் காலத்திலே அவர்கள்தான் இந்த ஸ்தாபனம் செய்து அது நல்ல வகையிலே பஜனைகள் குழுக்கள் ஆரம்பித்து நல்ல வகையிலே இது நடத்தி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதோடு மீண்டுமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கோவிலிலே வந்து எந்த மக்கள் எந்த வேண்டுதலை வைக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு காரணத்தினால் பல மக்கள் இன்னும் அதிகமாக வந்து இங்க நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இருப்பினும் மென்மேலும் மக்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல வசதிகளோடும் கல்வி அறிவுகளோடும் இந்த சமுதாயம் மென்மேலும் வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே இந்த சிவசுப்பிரமணிய ட்ரஸ்ட் என்று ஆரம்பித்து கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக நல்ல காரியங்களை செய்வதற்கு மென்மேலும் ஊக்கமளிப்பார்கள் மக்கள் என்று எதிர்பார்த்து இந்த ஆடி கிருத்திகை திருநாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்னதானம் பெறுகிறது. அந்த நேரத்திலே பால் குடம் ஏந்தி வந்து பூஜையான பிறகு சிறப்பான அன்னதானம் நிகழ்ச்சி நடக்கிறது. அதோடு கூட தேர்பவனி வந்த பிறகு பிரதி மாதத்திற்கும் கிருத்திகை நாளில் சிறப்பான அன்னதானமும் பூஜையும் மற்ற எல்லா கோயில்களும் நடக்கிறதோ இல்லையோ இந்த திருமுருகன் சிவசுப்பிரமணிய ஆலயத்திலே சிறப்பாக நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை 6 மணிக்கு இந்த பகுதியை சேர்ந்த திரு TN ரவிக்குமார் அவர்கள் சிவசுப்பிரமணியர் அவர்கள் பேரிலே ஒரு பாடலை எழுதி பாடுகிறார். அந்த பாடலை நாங்கள் வாட்ஸ்அப்பிற்காக இன்றைக்கு அப்லோட் செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.